இப்போ கொஞ்ச நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டு, வெங்காயம் வாங்குறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா, வாரம் பூண்டு, வெங்காயம் வாங்கிட்டே இருக்கிறேங்க. நெறைய அது யூஸ் பண்ற மாரி எனக்கு தெரிஞ்சுச்சு. அதனால இப்போ கொஞ்ச நாளா வந்து கம்மி பண்ணிட்டேன். இந்த வாரம் வந்து நம்ம ஊர்ல பண்டிகை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருந்தேன். பூண்ட விடவே வெங்காயம் தாங்க வாரம் 2 கிலோ அளவுக்கு யூஸ் பண்ணுவேன். வாரத்துக்கு 2 கிலோ அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டேன். இந்த ஸ்டாண்ட் என்ன ரேட்டுன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2000ங்க. Flipkartல தான் வாங்கியிருந்தேன். இது வாங்குனதுலேருந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இடத்த வந்து ரொம்பவும் அடைக்கவும் இல்ல. நல்லா நீட்டா இருக்குங்க. இந்த பொருள் வாங்கி கிட்டத்தட்ட 2, 3 மாசம் இருக்குங்க. வாங்குனதுலேருந்து கப்போர்ட்லேயே தான் இருந்துச்சு. அத எடுத்து யூஸ் பண்ணவே இல்ல. சரி இன்னைக்காவது வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். கத்தி 3, 4 கத்தி இருக்குதுங்க. ஆனா எங்க போச்சுன்னே தெரியல. தேடும்போது எப்பயுமே 1 தான் கிடைக்கும். சரியா காய கட் பண்ணனாலும் டைமுக்கு அதை வச்சு தான் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காய் கட் பண்ணும்போது தேடணும் பாரு இந்த கத்தியை. தேட டென்ஷன் தாங்க ஆகும். கையில் கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு ஜெய்குட்டிக்கு ஸ்கூலு. அவனுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட வச்சு ஸ்கூல் அனுப்பி விட்டாச்சு. துவைச்ச துணி இருந்துச்சு. இன்னைக்கு கையோட மடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு மடிச்சிட்டேன். இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 2 மாதம் அளவுக்கு அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா குட்டிமாவுக்கு வந்து ஸ்கூல் லீவு. அதனால் அந்த யூனிஃபார்ம் அதிகமாக எடுக்க மாட்டோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமாவுக்கு இந்த யூனிஃபார்ம்லாம் வந்து ரொம்ப குட்டியாயிடுச்சிங்க. இந்த யூனிஃபார்ம் தைச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் போகும்போதெல்லாம் மேடத்துக்கு புது ட்ரெஸ் தாங்க தைக்கணும்.